ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையோடயே சேர்த்து சஷ்டியும் வந்திருக்கு. செவ்வாய் சஷ்டி வருது ரொம்ப ரொம்ப அபூர்வம், நல்ல விஷயமும் கூட. சரிங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சஷ்டியில் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம். அதாவது தடைகளை சரி பண்ணுமா இந்த சஷ்டி. நிறைய விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் உடச்செறிஞ்சு ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியது தான் சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அவங்கெல்லாம் கூட அந்த சஷ்டி விரதத்தை இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும். இன்னும் பல விஷயங்களில் ஒன்று என்னென்னா, முக்கியமானதாக சொல்லப்படுறது சொந்த வீடு அமைகிறதுக்காக வேண்டி வழிபாடு. ப்ளஸ் நம்ம ஏதாவது ஒரு நினச்சி வேணும்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்காக வேண்டி சில வழிபாடுகள் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த ஆண்டி ரெகுலராக இந்த விஷயத்தை பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்டப்போ எனக்கு அந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டி இது என்ன மாதிரி வழிபாடு, இது எதுக்கு இப்படி வச்சு பண்ணணும், இது பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டப்போ அவங்க எனக்கு டீட்டெயிலாக அதை சொன்னாங்க. இது இப்படி செய்கிறனால நல்லது அப்படிங்கிற மாதிரி. சரி, உங்களுக்கு சொல்லலாமே, எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீக்ரெட்டும் உங்களுக்கு பல வகையில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடியது. ஆனால் நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் நீங்கள் செய்யணும். சாதாரண பொருட்கள் தான், பட் அதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது அதோட பவர் நமக்கு கூடும். சரிங்களா? அது என்னங்கிறது பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த விஷயம் நீங்கள் செய்கிறவங்க பர்டிகுலராக எது உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஏன்னா இந்த பொருள் நமக்கு தடைகளை உடைச்சறியும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறனால நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு எது தடையாக இருக்கோ அந்த விஷயம் சரியாகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிக்கலாம். இந்த மாதிரி எது வேணுமோ அதை மனசார நினச்சிக்கோங்க. இல்லை எப்பவும் போல் முருகன் வழிபாடு, சஷ்டி வழிபாடு பண்ணுறவங்க சொந்த வீடு தான் எனக்கு வேணும், எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு அமைஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நல்ல மனசார இந்த விஷயத்தை முருகன்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் செய்யணும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா வாழைப்பழங்க. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலலாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற வாழைப்பழம். வாழைப்பழம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரும் அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க முருகனை. அதனால் அவரோட வழிபாட்டில் மெயினான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம என்ன விஷயம் அவர்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது. வாழைப்பழம்லேயே நிறைய வாழைப்பழம் இருக்கும். இதில் நம்ம எது வச்சு வழிபாடு பண்ணுறதுனா, இந்த மஞ்சள் வாழைப்பழம், பூவம்பழம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். இந்த சாதாரண மஞ்சள் வாழைப்பழமே போதுமானது. இந்த மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று இருந்தால் போதுங்க. சரிங்களா? நீங்கள் சொந்த வீடு கட்டுறதுனாலும் சரி, இல்லை காரியத்தடைக்காக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுனாலும் சரி, இந்த மஞ்சள் வாழைப்பழம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை வச்சே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இது கூட நம்ம இன்னொரு பொருளையும் சேர்க்கணும். அது என்ன பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் சொன்ன மாதிரி சொந்த வீடு அமையறக்கு, மற்ற விஷயங்கள் வேலை கிடைக்கணும், இல்லை பதவி ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இந்த பூவம்பழமே நமக்கு போதுமானதுங்க. இன்னும் சிலர் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. பல வருடமாக எனக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க பர்டிகுலராக செவ்வாழைப்பழம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். குழந்தை இல்லாதவங்க மட்டும் செவ்வாழைப்பழம் பயன்படுத்துங்க. சரிங்களா? பல வருஷமாக குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு செவ்வாழை. அந்த செவ்வாழை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெட் கலரில் இருக்குமே அந்த பனானா தான் நம்ம செவ்வாழை அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் செவ்வாழை. இந்த செவ்வாழையை வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம். இப்போது இது குழந்தை இல்லாதவங்க மட்டும் செவ்வாழை பயன்படுத்துங்க. மற்றபடி நம்ம நார்மலாக நீங்கள் பூவம்பழமே பயன்படுத்தலாம். சில பேர்த்துக்கு எங்கள் ஊரில் எனக்கு இந்த பழம் கிடைக்காது, அந்த பழம் கிடைக்காது, ஏதாவது ஒரு பழத்தை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால், ஏதாவது ஒரு பழத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத விட இந்த பழங்கள் தான் சிறப்பு. சரிங்களா? செவ்வாழைப்பழம் குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல பலன் கொடுக்கும். பூவம்பழம் எல்லா விஷயங்களுக்கும் பலன் கொடுக்கும். அதனால் இந்த 2 பழங்கள் மட்டும் கிடைச்சா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணணும்னா, பூஜை அறையில் இந்த பழத்தை அப்படியே முழு பிரசாதமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பழத்தை அப்படியே கொண்டு போய் சாமிக்கிட்ட ஒரு பிரசாதம் மாதிரி வச்சிடுறது. அப்படி வச்சுட்டு அது கூடவே என்ன பண்ணணும்னா, சீரகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் சீரகம். நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற சீரகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீரகத்தை பயன்படுத்துவாங்க. அது ஒரு கிண்ணத்தில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருவாங்க. இந்த சீரகத்துக்கும் பழத்துக்கும் என்னடா சம்மந்தம், இதை வச்சு கும்பிட்றமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். பழம் பல வகையான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அபிஷேக பிரியர் அப்படிங்கிறனால அவருக்கு நம்ம பழத்தை வச்சு பண்ணுறோம். சீரகம் வெற்றிகளை நமக்கு கொடுக்கக்கூடியது.
இந்த சீரகம், சின்ன சீரகம் நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சீரகத்தை ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து நீங்கள் கிண்ணத்தில் வச்சுட்டு அந்த பழத்தையும் வச்சு நல்லா மனசார வேண்டிட்டு முருகனுடைய எந்த நாமத்தை வேணாலும் சொல்லலாம். சரவண பவ, ஷட் சரவண பவ, இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அது எந்த விஷயமா இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆண்டி வீட்டில் நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பழம் கொஞ்சம் சீரகம் வைப்பாங்க. எனக்கு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். இது என்ன பழத்தை கூட சீரகம் வைக்கிறாங்க, என்ன ஆண்டி இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைடா இது வந்து நல்லது, சொந்த வீடு வேணுங்கிறவங்க, ஏதாவது நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு இது பண்ணால் சரியாகும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் கடைசியில் என்ன பண்ணலாம், அந்த வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். செவ்வாழைப்பழம் வைக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த பழத்தை வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது அந்த குழந்தை தங்கம்னு சொல்லுவாங்க. சீரகத்தை மறுபடியும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஒரு 1/2 hour to 1 hour மட்டும் நம்ம இதை வச்சு வழிபாடு பண்ணாலே போதும். இதில் இன்னொரு வகை இருக்குது. பழத்தை பிரசாதமாக வைக்கிறது ஒன்று, அந்த பழத்தையே தீபமாக போடுவாங்க. வாழைப்பழமாகட்டும், செவ்வாழைப்பழமாகட்டும், நடுவில் ஒரு குழியாட்டா சென்டரில் படுக்க வச்ச மாதிரி பழத்தை வச்சு அதில் சென்டரில் கொஞ்சமாக குழியாட்டா பண்ணி அந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நெய் வைப்பாங்க. நெய்யை வந்து இந்த பஞ்சு திரியில் நினச்சி அப்படியே வைப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சமாக அதில் நெய் விட்டு அதில் வந்து தீபம் வைப்பாங்க முருகனுக்கு. இப்படி வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அது வந்து நீங்கள் கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் செய்யும். குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனை விஷயத்தையும் செய்யுமா அந்த ஒரு வாழைப்பழம் தீபம் அப்படிங்கிறது. அதையும் கூட நீங்கள் வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் நெய்யுங்கிறனால நெய்யை எடுத்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு அந்த பழத்தோடு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லது உடம்புக்கு. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நமக்கு மனசில் இருக்கிற கவலைகளை நீக்கும், உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும், கருவை வந்து தங்க வைக்கும். சரிங்களா? இவ்வளோ பிரச்சனைகளை வந்து அது சரி பண்ணுமா. வாழைப்பழம் உடல் ரீதியாக வந்து நிறைய நோய்களில் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே அதை கொடுக்கும்போது அந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி வழிபாடு இப்படி செஞ்சு பாருங்கள். இது பல வகையில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆண்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 வாரத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குமா, சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என்னோடய சொந்த வீடு அமையணும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வச்சப்பா, சரியாக அந்த 6 வாரத்துக்குள்ளே நடந்துருச்சு, எப்படி தான் நடந்துச்சோ தெரில அப்படிம்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் வைக்கணும்னா மறுபடியும் ஒரு 6 வாரம் கண்டினியூ பண்ணுவாங்க. 1-2 வாரத்தில் கூட நடந்துடும். சில நேரம் 6 வாரம் டைம் எடுக்கும். இதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். செவ்வாய்க்கிழமை செய்கிறது ஒரு வகை. சஷ்டியில் செய்வாங்க. முருகனுக்கு வந்து எல்லா நாட்களும் இதை நீங்கள் செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுங்களா, இந்த வழிபாடை பிரதோஷத்தில் செய்கிறது சூப்பரான பவர் கிடைக்குமா. பிரதோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதோஷம் எப்போ வருதோ அந்த பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய 4:30 to 6 அந்த டைமில் இந்த வழிபாடு செய்யும் போது சூப்பர் பவர். வெற்றி அப்படிங்கிறனாலே அந்த பிரதோஷ நேரமாக, பிரதோஷ நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரதோஷ நேரங்கும் போது சிவனுக்கு தானே செய்வாங்க, முருகனுக்குமா செய்வாங்க அப்படின்னா சிவனுக்கும் செய்வாங்க, நரசிம்மருக்கு செய்வாங்க, எல்லா தெய்வங்களுக்கும் பிரதோஷம் செய்வாங்க. சிவன் வேற முருகன் வேற கிடையாது. நீங்கள் பிரதோஷ நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா சரியான ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். ஏன்னா அவ்வளவோ பவர்ஃபுல் அப்படி அந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது. இது டெய்லியுமே நமக்கு அந்த பிரதோஷ நேரம் கிடைக்கும். பிரதோஷத்தன்னைக்கு மட்டும் வரதில்லை, டெய்லியும் பிரதோஷ நேரம் 4:30 to 6 இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுறதாகட்டும், ஒரு பூஜைகள் பண்ணுறதாகட்டும், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டாலே போதும், அவ்வளோ வெற்றியாமாங்க. அதனால் இந்த டைமிங் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடு நீங்கள் செய்யறனா கூட டெய்லியும் ஒரு பழம் வச்சு, சீரகம் வச்சு முருகனுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் பிரதோஷ நேரத்தில் கூட நீங்கள் டெய்லியும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம் வந்தால் செய்ய வேண்டாம், நான்வெஜ் சாப்பிட்ருந்தால் செய்ய வேண்டாம். இந்த வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் எது வேணால் நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.